நம்ம யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொத்தவரங்காய் ஃப்ரை இன்றைக்கி என்னோடய ஸ்டைல் எப்படி பண்ணுறேன்னு பார்க்குறேன் சொல்கிறேன். கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 4-5 பூண்டு பல்லை நசுக்கி இதெல்லாம் போட்டு வறுத்துருக்கேன். இது எப்போவுமே நம்ம தாளிப்புல தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு வரும். என்னோடய கொத்தவரங்காய் இன்றைக்கி கொஞ்சம் முத்தலாக போயிடுச்சு. அதுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டு வேக வச்சுட்டேன். வேறு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கணும். இப்போ தண்ணியோடையே நான் போட்டேன். அது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட தான் போட்டேன். அது வேகமாக வேகாது முத்தலாக இருக்குன்ட்டு. இதில் ஏற்கனவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ பண்ணுறதா இருந்தால் நல்லா 2 பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். அதனால் இப்போ இது போட்ட பிறகு நம்ம சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்குவோம். போட்டு இது சுத்தமாக நல்லா உங்களுக்கு அந்த இது இருக்குல்ல, தண்ணி நல்லா இதாக சுண்டி போகிற வரைக்கும் நீங்கள் வறுத்துட்டு கடைசியாக இது ஹைலைட்டாக என்ன செய்யணுன்னா கொஞ்சோண்டு அந்த எள்ளு இருக்குது பாருங்கள், வெள்ளை எள்ளு, அதை வறுத்துட்டு அது எண்ணெய் ஊற்றாமல் சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது 2 நிமிஷத்தில் 1 நிமிஷத்தில் நம்மளுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடும். ரொம்ப நாள் அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு இந்த வெடிக்கிற சத்தம் வச்சாங்கன்னா நிறுத்திட்டிங்கன்னா கரெக்டாக அது இதாகிடும், வறுத்துரும். அதை ஏன்னா ரொம்ப நாள் நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா கசந்து போயிடும். அப்படி இல்லாட்டி ரொம்ப ட்ரை ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெடிக்கிற சத்தம் கேட்டோன்னே நீங்கள் அடுப்பை நிறுத்திட்டிங்கன்னா அந்த சூட்லேயே அந்த இது எள்ளு வறுபட்டுரும். அதுதான் அதில் சின்ன டிப்ஸ். அதாவது வெடிக்கும்போது நிறுத்திடணும், அவ்வளோதான். இது நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு இதை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளையாக தான் இருக்குது பாருங்கள், கலர் கூட மாறல. இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு தேங்காய் போடணுன்னு அவசியம் இல்லை. சில பேர் தேங்காய் போடுறது விரும்புறதில்லை. இன்னும் கொலஸ்ட்ரால் சில பேர் இல்லைங்கிறாங்க, ஆமாங்கிறாங்க. எப்போவுமே தேங்காய் போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு தான் இது சில பேர் புளிப்பு சுவை இது வேணும், வெல்லம் சுவையெல்லாம் பிடிக்கும்னா நான் போட மாட்டேன். வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி தண்ணி கூட ஊற்றிக்கலாம். சும்மா கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு வெல்லம் கூட போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த சுவை கூட ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். ஃப்ரை பண்ணும்போது அது இந்த தண்ணி நல்லா சுண்டின பிறகு இந்த இதை போட்டு நிறுத்திட வேண்டியது, அவ்வளோதான். அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாரும் கமெண்ட்ஸில் சொல்கிறது இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு நான் கூட சமையல் வீடியோ போட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.